பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளாக செய்த துரோகங்களை பட்டியலிடுவோமா? வணக்கம். நான் உங்கள் கோகுல். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கும், தமிழக மக்களுக்கும் மத்திய பாரதிய ஜனதா அரசும், பாரதிய ஜனதா கட்சியும் எவ்வாறாக துரோகங்களை இழைத்துள்ளது என்று நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும். தேர்தல் வருகிறது. இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் வாக்களிக்க செல்லும்போது இந்த பட்டியலை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொண்டு வாக்களிக்க செல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டீர்கள். முதலில் நாம் பார்க்க போவது கல்விக்கான நிதியை மத்திய அரசு தமிழகத்திற்கு குறைத்த குறைத்த அந்த சம்பவம். சமகிர சிக்ஷா நிதி என்ற பெயரில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கான நிதியை நாங்கள் தருவோம் என்று கூறி, சமகிரக சிக்ஷா என்பது வேறொன்றுமில்லை, தமிழகத்தில் இந்தியை திணிப்பதற்காக அவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு கருவி. அதை நாம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாயை மத்திய அரசு பிடித்து வைத்துள்ளது தமிழகத்திற்கு தராமல். இந்த 3000 கோடி எதற்கு? நம் புதிய பள்ளிகளை கட்டுவதற்கும், வகுப்பறைகளை கட்டுவதற்கும், மாணவர்களின் நலனுக்காகவும் உபயோகிக்கப்பட வேண்டிய இந்த நிதியை மத்திய அரசு பிடித்து வைத்துள்ளது. இரண்டாவதாக ஜிஎஸ்டி வரி விகிதம். இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் மாற்றத்தினால் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ளது சுமார் 13,000 கோடியிலிருந்து 15,000 கோடி வரையிலான இழப்பு. மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை நமக்கு தராமல் மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்து அவர்களை வளரவிட்டு வேடிக்கை பார்க்கிறது. நாம் செலுத்தும் ₹1 வரியில் நமக்கு வரும் 29 காசு மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. அந்த 29 காசு வாங்குவதற்கு கூட நாம் இவர்களுடன் மல்லிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மூன்றாவதாக நீட்டை ஒழிக்க வேண்டிய கட்டாயம் இருந்து வருந்த நேரத்தில் தமிழக மாணவர்களை வஞ்சிக்கும் விதத்தில் நீட்டை கட்டாயப்படுத்தி நீட் கண்டிப்பாக எல்லாரும் எழுத வேண்டும் என்று தமிழக மாணவர்களை பாஜக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. நான்காவதாக நமக்கு தர வேண்டிய நிதி குறைத்ததன் மூலமாக மெட்ரோ திட்டங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூரில் மெட்ரோ கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டது. ஆனால் மத்திய அரசு மறுத்துவிட்டது. ஏதேதோ காரணங்களை கூறி, நீங்கள் போட்ட பாதை சரியில்லை, நீங்கள் போட்ட ஸ்கெட்ச் சரியில்லை என்று கூறி மறுத்துவிட்டது. அடுத்தது பேரிடர் நிவாரண நிதி குறைப்பு. பேரிடர்கள் பல தமிழகத்தில் நடந்துள்ளது. பல கோடி ரூபாய்க்கான இழப்புகள் ஏற்பட்டது. மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஆனால் தமிழக அரசு கேட்டதிலிருந்து வெறும் 17% மட்டுமே வரியை மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்கியுள்ளது. அடுத்தது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கான வரி குறைப்பு. தமிழகத்தில் உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதியை குறைத்ததன் காரணமாக தமிழக அரசு அவர்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கீழடி ஆய்வு. தமிழின் தொன்மையை உலகுக்கு எடுத்து கூறும் வகையில், தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்லும் வகையில் கீழடியில் ஆய்வு மேற்கொண்டோம். மத்திய அரசின் துறைதான் இதை ஆய்வினை மேற்கொண்டு வந்தது. ஆனால் பல காரணங்களால் இந்த ஆய்வு தாமதப்படுத்தப்பட்டது. தமிழரின் பெருமை உலகுக்கு தெரிந்துவிடும், தமிழின் பெருமை உலகுக்கு தெரிந்துவிடும் என்ற காரணத்தினால் இந்த கீழடி ஆய்வை வேண்டுமென்றே அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள். அதன் பின்னர் மாநில அரசு அதை ஏற்றுக்கொண்ட பின் தான் அந்த ஆய்வு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போனவென்றால் முக்கியமான ஒன்று, திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள். மாநிலத்தில் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்கள் பிளவுபடுத்த வேண்டும், இங்கு ஒரு அமைதி நிலவக்கூடாது என்று திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களை அவர்கள் கையில் எடுத்து இங்கு ஒரு வன்முறை தூண்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அடுத்ததாக RN ரவி போன்ற ஒரு ஆளுநர் தமிழகத்திற்கும் தமிழ் தாய்க்கும் எதிராக பல கருத்துக்களை கூறி அந்த விதத்தில் நடந்து கொண்ட ஒரு ஆளுநர் RN ரவி அவர்கள். பல திட்டங்கள் முடங்குவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது மற்றும் உங்களுக்கு தெரியும், நீட்டை விலக்குவதற்கு தமிழக சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை போட்டது. அதை கூட அவர் கிடப்பில் போட்டு வைத்து விட்டார், ஜனாதிபதிக்கு அனுப்பாமல். ஆகவே இத்தகைய ஒரு ஆளுநரை தமிழகத்தில் நியமித்ததும் பாரதிய ஜனதா தமிழகத்திற்கு செய்த ஒரு பெரிய துரோகம்தான். அடுத்தது மன்ரேகா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்று ஒன்றினை நமது காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. அதை கிடப்பில் போட்டுவிட்டு
அதில் மாற்றங்களை ஏற்படுத்தி பேரை மட்டும் மாற்றவில்லை. நீங்கள் பேரை மாற்றிவிட்டால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மகாத்மா காந்தியின் பேருக்கு பதிலாக நீங்கள் வாஜ்பாய் பேரை கூட வையுங்கள். ஆனால் அந்த திட்டத்தின் அம்சங்களை நீங்கள் மாற்றி ஊரக வளர்ச்சியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டீர்கள். கிராமப்புற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அவர்கள் தினமும் சம்பாதித்துக் கொண்டிருந்த ஒரு சிறு தொகையை நீங்கள் அவர்களிடமிருந்து பிடுங்கி விட்டீர்கள். இவ்வாறாக நீங்கள் தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் ஒரு துரோகத்தை செய்து விட்டீர்கள். இவ்வாறாக பட்டியலிட்டு கொண்டே போகலாம் பாஜக தமிழகத்திற்கு செய்த துரோகங்களை. ஆனால் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிறு குறிப்புகளை. ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைப்பு, நீட் விலக்கவில்லை, பேரிடர் நிவாரண நிதி குறைப்பு, எஸ்சி/எஸ்டி மக்களுக்கான வரி விகிதம் குறைப்பு, திருப்பரங்குன்றம் போன்ற சம்பவங்கள், ஆர்.என். ரவி போன்றவர்களை ஆளுநராக வைத்து தமிழகத்திற்கு எதிராக செய்த சதி, இதுபோன்று ஒவ்வொன்றாக நீங்கள் வாக்களிக்க செல்லும் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.